This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் வைன் ஷாம்பெயின் மீது வரி விதிக்கப் போவதாக டொனால்டு டிரம்ப் மிரட்டல். அமெரிக்காவின் அமைதி வாரியத்தில் இணைய மறுப்பு தெரிவிக்கும் பிரான்ஸ். மெட்ரோ நிலையத்தில் 16 வயது சிறுவன் மீது கொடூர வாழ் வெட்டு தாக்குதல். இரத்த வெள்ளத்தில் சிறுவன் மீட்பு. பிரான்ஸ் அரசிடமிருந்து அதிகாரங்களை பகிரவும் எதிர்கால சுயநிர்ணய உரிமைக்கும் வழிவகை செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மக்ரோன். ரயில் மின்கம்பியில் அந்தரத்தில் தொங்கிய கார். 74 வயது மூதாட்டி லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய சம்பவம். கேரடு நார்ட் மற்றும் கேரடு லெஸ்ட் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் பாதசாரிகளுக்கான புதிய சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் முன்னெடுப்பு. விமான டிக்கெட்டுடன் ரயில் டிக்கெட்கள். ஏர் பிரான்ஸ் மற்றும் SNCF நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட உள்ள புதிய வசதிகள். வாக்கெடுப்பு இன்றியே இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் நிறைவேற்றம். உடனடியாக தாக்கல் செய்யப்பட்டது நம்பிக்கையில்லா தீர்மானம். வாகன உமிழ்வு கட்டுப்பாட்டு மண்டலங்களை நீக்க செனட் சபை ஒப்புதல். பிரான்ஸ் அமெரிக்கா போல மாறுகிறது, எழும் விமர்சனங்கள். பிரான்சில் உள்ள பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். காசா மறுசீரமைப்புக்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உருவாக்கியுள்ள சமாதான வாரியத்தில் இணைய பிரான்ஸ் மறுப்பு தெரிவித்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த டிரம்ப் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோனை வழிக்கு கொண்டு வருவேன் என்று பகிரங்கமாக மிரட்டியுள்ளார். இதற்காக பிரான்சின் முக்கிய ஏற்றுமதியான ஒயின் மற்றும் ஷாம்பெயின் மீது 200% வரி விதிக்கப் போவதாக டிரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த வரி உயர்வுக்கு பிறகு மக்ரோன் தானாகவே ஓடி வந்து தனது வாரியத்தில் இணைவார் என்றும் அவர் கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமின்றி ராஜதந்திர மரபுகளை மீறும் வகையில் மக்ரோன் தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிய குறுஞ்செய்தி ஒன்றையும் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் லீக் செய்துள்ளார். அதில், என் நண்பரே, சிரியா மற்றும் ஈரான் விவகாரம் சரி, ஆனால் கிரீன்லாந்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று மக்ரோன் கேட்ட கேள்வி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸின் 19வது வட்டாரத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பயங்கர சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரெனிஸ் மெட்ரோ நிலையத்தில் ரயிலுக்காக தனது நண்பருடன் 16 வயது சிறுவன் ஒருவன் காத்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென அங்கு வந்த சுமார் 20 பேர் கொண்ட ஒரு பெரிய கும்பல் அந்த இருவரையும் சுற்றி வளைத்துள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கும்பல் அவர்களை கடுமையாக தாக்கியதுடன் அவர்களிடமிருந்த பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை சூறையாடியுள்ளது. வெறும் கொள்ளையோடு நிற்காத அந்த வன்முறை கும்பல் 16 வயது சிறுவனை வாளால் சிரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அந்த சிறுவன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தான். பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து வந்த ஒரு மெட்ரோ ரயிலில் ஏறி தப்பியோடியது. உயிருக்கு போராடிய சிறுவனை மீட்ட மீட்புப் படையினர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே அருகிலுள்ள பிளேஸ் டேஸ் ஃபேட்ஸ் பகுதியில் வைத்து தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களில் ஒருவரை கைது செய்துள்ளனர். தப்பியோடிய மற்றவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்ட நியூ கிளடோனியா தீவின் எதிர்காலம் தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி மக்ரோன் தலைமையில் மிக முக்கியமான சந்திப்பு நடைபெற்றது. இதில் ஏற்கனவே உள்ள அகார்ட் ட போஜிவால் உடன்படிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் புதிய துணை ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் 4 முக்கிய முன்மொழிவுகளை கொண்டுள்ளது. முதலாவதாக, மண்ணின் மைந்தர்களான கனக் மக்களின் வரலாற்று உரிமைகளை பாதுகாத்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பது. இரண்டாவதாக, அங்கு வசிக்கும் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைக்கும் பொதுவான கலிடோனியா அடையாளத்தை உருவாக்குவது. மூன்றாவதாக, பிரான்ஸ் அரசிடமிருந்து நிர்வாக அதிகாரங்களை கட்டுப்பாட்டுடன் கைமாற்றுவது. நான்காவதாக, எதிர்கால சுயநிர்ணய உரிமைக்கான நடைமுறைகளை வகுத்து அதற்கு வழிகாட்டியாக அமைவது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி மக்ரோன் மற்றும் கிளடோனியா நிர்வாகிகள் கையெழுத்திட்டுள்ளனர். லஹவ்ர மற்றும் இவெத்தோட் இடையிலான ரயில் பாதையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளாகிய தண்டவாளத்திற்கு மேலே உள்ள உயர் மின்னழுத்த கம்பிகளில் அந்தரத்தில் தொங்கிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. போல்வெக் நகரின் அவென்யூ லூயி டெப்ரே பாலத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த 74 வயது மூதாட்டி லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். அவர் உடனடியாக மீட்கப்பட்டு லிலஃபோன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கார் மின்கம்பிகளில் சிக்கிக் கொண்டதால் லே ஹவ்ரேவிலிருந்து பாரிஸ் மற்றும் ரோன் செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டன. சம்பவ இடத்தில் 31 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் சிறப்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர்.
இந்நிலையில் ரயில் சேவை சீரமைப்பு பணிகள் முடிவடைந்து பிற்பகல் 2 மணியளவில் ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியதாக SNCF நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாரிஸின் மிக முக்கியமான 2 ரயில் நிலையங்களான காரே டு நார்ட் மற்றும் காரே டி லெஸ்ட் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் பாதசாரிகளுக்கான புதிய சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பாரிஸின் 10வது வட்டாரத்தில் உள்ள ரூலா ஃபேயட் வீதிக்கு அடியில் சுமார் 12 மீட்டர் ஆழத்தில் இந்த சுரங்கம் அமைக்கப்படுகிறது. 56 மீட்டர் நீளம் கொண்ட இந்த இணைப்புச் சுரங்கம் 2 நிலையங்களுக்கும் இடையிலான 6 மீட்டர் இடைவெளியை சுருக்குகிறது. இதனால் இதுவரை 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் நடைபயணம் இனி வெறும் 5 நிமிடங்களாக குறையும். தினமும் இந்த நிலையங்களுக்கு இடையே மாறி செல்லும் சுமார் 80,000 பயணிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என இல்து பிரான்ஸ் போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பணிகள் நிறைவடைந்து இந்த சுரங்கம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். இனி வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் விமான டிக்கெட்டுடன் விமான நிலையத்திற்கு செல்வதற்கான ரயில் டிக்கெட்டையும் ஒரே நேரத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். SNCF வாயேஜர்ஸ் நிறுவனம் தனது ட்ரெயின் பிளஸ் ஏர் சேவையை விரிவுபடுத்தி குறைந்த கட்டண ரயிலான வீகோ மற்றும் ஏர் பிரான்ஸ் விமானங்களை இணைத்துள்ளது. இதன் மூலம் பாரிஸ் சார்ல்ஸ் டிகோல் விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் ஒரே முன்பதிவில் ரயிலையும் விமானத்தையும் இணைத்துக் கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சமே ரயில் அல்லது விமானம் தாமதமானால் கூடுதல் கட்டணமின்றி அடுத்த சேவையில் பயணம் செய்ய உத்தரவாதம் வழங்கப்படுவதாகும். முதற்கட்டமாக மார்சேய், அவிஞான் மற்றும் Aix-en-Provence ஆகிய நகரங்களில் இருந்து வரும் வீகோ ரயில்களுக்கு இந்த வசதி வழங்கப்படும். விரைவில் இது பிரான்ஸ் முழுவதும் உள்ள 70 நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். பிரான்ஸ் அரசியலில் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட தருணம் நிகழ்ந்துவிட்டது. இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்த பிரதமர் செபாஸ்தியான் லெகோர்னு இறுதியாக சர்ச்சைக்குரிய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 49.3 பயன்படுத்தியுள்ளார். தேசிய சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் கூச்சல்களுக்கு மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் நலன் கருதியும் பட்ஜெட் இல்லாத சூழலை தவிர்க்கவும் அரசின் முழு பொறுப்பை ஏற்று இந்த முடிவை எடுக்கிறேன் என்று அறிவித்தார். இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் எந்த வாக்கெடுப்பும் நடத்தப்படாமலேயே பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆனால் பிரதமரின் இந்த நடவடிக்கைக்கு பிறகுதான் உண்மையான அரசியல் போர்க்களம் தொடங்கியுள்ளது. ஜனநாயக முறைப்படி விவாதிக்காமல் சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் உடனடியாக போர்க்கொடி தூக்கியுள்ளன. அரசின் இந்த முடிவை எதிர்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளன. இனி வரும் 48 மணி நேரம் பிரான்ஸ் அரசுக்கு மிகச் சோதனையான காலகட்டமாகும். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஒருவேளை எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று தீர்மானம் நிறைவேறினால் பிரதமர் லெகோர்னு தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக பதவி விலக நேரிடும். கூடவே இந்த பட்ஜெட்டும் ரத்து செய்யப்படும். மாறாக நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தால் மட்டுமே பட்ஜெட் நிரந்தரமாக சட்டமாகும். இதனால் மக்ரோனின் அரசாங்கம் தப்பிக்குமா அல்லது கவிழுமா என்ற பதற்றம் அதிகரித்துள்ளது. பிரான்சில் உள்ள வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட குறைந்த உமிழ்வு மண்டலங்கள், அதாவது ஜோன்ஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் எமிஷன்ஸ் திட்டத்தை முற்றாக கைவிட ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நேற்று செனட் சபை உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற தலைவருக்கும் இடையே நடந்த முக்கிய சந்திப்பில் இந்த கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு செனட் சபை பச்சை கொடி காட்டியுள்ளது. தொழில்துறையினரின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சாதகமாக இந்த மாற்றம் கொண்டுவரப்படுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் குறித்த திட்டத்தை கைவிடும் முன்மொழிவு முதலில் நாடாளுமன்றத்திலும் பின்னர் செனட் சபையிலும் மீண்டும் நாடாளுமன்றத்திலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு வெற்றி பெற்றால் மட்டுமே இது நடைமுறைக்கு வரும். இதற்கிடையில் இந்த முடிவை எதிர்ப்பவர்கள் சுற்றுச்சூழலை புறக்கணித்துவிட்டு பிரான்ஸ் மெல்ல மெல்ல அமெரிக்கா போல பெரு நிறுவனங்களின் கைகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறது என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். பிரான்சில் உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. புகழ்பெற்ற பால் பொருட்கள் உற்பத்தி நிறுவனமான லாக்டலிஸ் தனது பிகோட் பிராண்ட் குழந்தை பால் மாவின் 6 குறிப்பிட்ட தொகுதிகளை சந்தையிலிருந்து உடனடியாக திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. பால் மாவில் செரியூலைடு எனப்படும் ஒரு வகை நச்சுப்பொருள் கலந்திருப்பதே இதற்கு காரணமாகும். பாசிலஸ் செரியஸ் என்ற பாக்டீரியாவால் உருவாகும் இந்த நச்சு குழந்தைகளுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற உபாதைகளை ஏற்படுத்தக்கூடும். குழந்தை பால் மாவில் சேர்க்கப்படும் ARA எனப்படும் ஒமேகா சத்துக்கான சர்வதேச விநியோகஸ்தர் ஒருவரிடமிருந்து வந்த மூலப்பொருளில்தான் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக லாக்டாலிஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது.
ஆரம்பகட்ட சோதனைகளில் இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் பாலை தயாரித்து பரிசோதித்த போது இந்த நச்சுப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருந்தகங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்ட திரையில் காட்டப்படும் தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லக்டலிஸ் நிறுவனம் தற்போதைக்கு தங்களது தயாரிப்பால் பாதிப்புகள் ஏதும் பதிவாகவில்லை என்று கூறினாலும் சூழல் கவலைக்கிடமாகவே உள்ளது. ஏனெனில் இதே பாக்டீரியா தொற்று அச்சம் காரணமாக மற்றொரு முன்னணி நிறுவனமான நெஸ்லே தனது கிகோஸ் மற்றும் நிடால் பால் மாவு வகைகளை ஏற்கனவே திரும்ப பெற்று வருகிறது. நெஸ்லே விவகாரத்தில் சில குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கவலைக்கிடமான அறிகுறிகள் தென்பட்டதாக புகார் அளித்துள்ள நிலையில் அதிகாரிகள் அது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எனவே பெற்றோர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பால் மாவு பொதிகளை உடனடியாக சரிபார்த்து அவை பாதிக்கப்பட்ட தொகுதியைச் சேர்ந்தவையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.